ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிட்டில் விங்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பகிர போகிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ வரக்கூடிய 27th யூடியூப் நம்மளுடைய ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் யூடியூப்பில் வந்து இந்த குறும்படம் வெளியாக போகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த குறும்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர போகிறீங்க. பட் இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண ஒவ்வொரு ஆட்களும் அவங்களுடைய கனவாக இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் த டெபியூட் டிரெக்டர், பட் ரியலி டசன்ட் சவுண்ட் லைக் தட், நவீன் அவர்கள். இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அண்ட் இதுக்கு நீங்கள் பின்னாடி போட்ட உழைப்பை பற்றி நீங்கள் பேசணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஓவர் டு யூ. இது வந்து எல்லா டிரெக்டர்ஸுக்குமே ஒரு ட்ரீம். இந்த மாதிரி ஒரு விசிபிலிட்டி கிடைக்கிறது, அது ஷார்ட் ஃபிலிம்க்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு இதெல்லாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஆஸ்பிரேஷனோட நிறைய உதவி இயக்குனர்கள் வெளியே இருக்காங்க, இந்த அரங்கில் கூட இருக்காங்க. ஸோ ஆனால் இது எழுதும் போதோ இதை பண்ணும் போதோ நம்ம இந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்லாம் எதுவுமே திட்டமிடலை. ஆனால் சில சர்வதேச திரைப்பட விழாக்கள் கனவுல இருந்தது. அதுவும் கிடைச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படம் எழுத தொடங்குனதுக்கு, எல்லா படங்களும் எழுத முன்னாடி நமக்கு முன்னாடி 2-3 கேள்விகள் இருக்கும். அந்த கேள்வியை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம திரைக்கதை எழுதி அதை படமாக்க முயற்சி பண்ணுறோம். ஸோ அடிப்படையில் கோவிட் காலத்தில் தான் அந்த கதை எழுதப்பட்டது. அப்போ வந்து நம்மெல்லாம் வந்து திடீர்னு கோவிடில் வந்து நிறைய துர்மரணங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் நம்மளோட ஆசைகளும் நம்ம மரணத்தோடு சேர்ந்து மறிச்சிடுது. ஸோ திடீர்னு நம்மளுடைய மரணம் நிராசையாக அப்படியே நம்மளுடைய ஆசையும் அப்படியும் நம்மளோட மரணத்தோடு சேர்ந்து போயிடுது. ஆனால் உலகம் அதோடு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த கேள்வியை அட்ரஸ் பண்ணணுன்னு தான் இந்த கேரக்டர் எழுதப்பட்டது. ஸோ இவரோட அப்சஷன் வந்து இதுதான். அவரோட அப்சஷன், அவர் ஒரு சேவல் சாப்பிட ஆசைப்படுறாரு தவிர அதுக்கு உள்ள விஷயங்கள் வந்து இதுதான் சப்டெக்ஸ்ட்டு. இன்னொரு கேள்வி வந்து நிறையா எங்கள் ஊரில் வந்து கணவனால் துன்புறுத்தப்படுற பெண்கள் வந்து அவங்களுடைய டொமஸ்டிக் வாழ்க்கையில் வந்து ஒரு தீர்வே இருக்காது. அது வந்து ஒரு பெரிய தொடராக போய்கிட்டே இருக்கும். எனக்கு சில நேரங்களில் அந்த மாதிரி வீடுகளில் வந்து நிறைய குடிச்சிட்டு இறந்துடுவாங்க. ஸோ இறந்ததுக்கப்புறம் அந்த பெண்கள் வந்து ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான இந்த கேள்விகளை அட்ரஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த சூழலில் ஒருத்தருடைய மரணம் இன்னொருத்தருக்கு விடுதலை தருது. ஸோ இந்த 2 கேள்வியை அட்ரஸ் பண்ணுறது தான் இந்த படமாக நான் எழுதினேன். அப்புறம் இந்த கதையுடைய மூலம் வந்து அண்ணா சென்டினரி நூலகத்தில் வந்து நான் படிச்சுட்டு இருக்கும் ரெகுலராக படிக்கும்போது கந்தர்வன் எழுதிய கதை வந்து எனக்கு இதனுடைய தொடக்க புள்ளியாக இருந்தது. ஸோ இதுதான் இந்த படம் ஆரம்பித்த விதம். அப்புறம் இதை வந்து எழுதுனதுக்கப்புறம் நான் எப்போயுமே எது எழுதினாலுமே எங்கள் இயக்குனர்கிட்ட காட்டிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய முதல் சிறுகதை விகடனில் வந்ததுக்கும் அவர் ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தார். அதே போல் நான் எழுதுகிற திரைக்கதைகளை வந்து அவர்கிட்ட காட்டிடுவேன். அவர் இம்மீடியட்டாக படிச்சுட்டு இதை நிச்சயமாக பண்ணலான்னு அவரே எப்பயே சொல்லிட்டாரு. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு இதில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இதில் சேவல் இருக்குது. இதை வந்து எப்படி நீங்கள் விஷுவல் எஃபெக்ட்ஸ் போகிறோமா, இல்லை ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸில் இதை பண்ணுறோமா அப்படிங்கிற நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பொறுமையாக சால்வ் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு. ஆனால் திடீர்னு என்னோடய ஃப்ரெண்டு வந்து அசோக்னு ஒரு பையன், அவன் வந்து இந்த மாதிரி திலானி ரபீந்திரன் வந்து அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர், அவங்க தான் அந்த படத்தோட முதல் தயாரிப்பாளர். அவங்க வந்து கனடாலேருந்து ஒரு போட்டி அறிவிச்சிருக்காங்க, திரைக்கதை பற்றியான போட்டி. அதுக்கு வந்து நீங்கள் எழுதி அனுப்புங்கன்னு சொன்னார். நான் எழுதி அனுப்பிச்சிட்டு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் அது வந்து தென்கிழக்கு சவுத் ஏஷியா லெவலில் நடந்த கான்டெஸ்ட் அது. ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியாலேருந்து எல்லாருமே அனுப்பிச்சாங்க. அதில் என்னுடைய திரைக்கதை வந்து முதல் பரிசு வென்றது. அதனுடைய ஃபண்டும் அப்புறம் ராஜமுருகன் சாரோட கோ ப்ரொடக்ஷனும் சேர்ந்து இந்த படம் எடுத்தாங்க. ஸோ எடுத்துட்டு இந்த படம் 1 வருஷத்துக்கு முழுக்க திரைப்பட விழாக்களுக்குள்ள போச்சு. அதுக்கப்புறம் கேரளாவில் சிறந்த ஸ்டேட் அவார்டு அந்த IDFSK வாங்குச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு உடைய விசிபிலிட்டி அதிகமாகிடுச்சு. இப்போ நாங்கள் எந்த இதுக்குமே அடுத்து அனுப்பலை. பெஸ்ட் ஃபில்ம் வாங்கினால உலகம் முழுக்க இருக்க ஃபெஸ்டிவல்ஸ்லேருந்து எங்களுக்கு என்கொயரி வந்துகிட்டே இருந்தது. நிறையா அவங்களே கேட்டு வாங்கி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை கரெக்டாக கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு டைம் ஆச்சு. ஸோ அது வந்து ஏன்னா பொதுவாக இண்டிபெண்ட்டாக பண்ணுறது பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லாத படங்களுக்கு வந்து அது பெரிய சிக்கல். ஸோ OTT முபி ட்ரை பண்ணோம். முபி வந்து ரொம்ப லாங் லிஸ்ட் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த படத்தை வந்து ஃபைனலாக இங்கே கொண்டு வந்து அதுவும் ட்ரீம் வாரியர்ஸ் மாதிரியான ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணுறது, ஷோல்டர் பண்ணுறது வந்து இட்ஸ் அ கிரேட் திங் ஆக்சுவலி.
இது வந்து இந்த ஒரு ஒரு படத்தை இன்னி வர உதவி இயக்குனர்களுக்கு இது ஒரு ரூட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஐ தேங்க் ட்ரீம் வாரியர்ஸ் டீம். பிகின் பிரகாஷ் சார்லேருந்து அவர் தான் இந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் பார்த்துட்டாரு. அவர் அவார்ட்லாம் வாங்குறதுக்கு முன்னாடியே ஹி செட் லைக் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் பிரபு சார் அண்ட் தென் ஸ்டார்ட் வித் அலாவுதீன், குகன் சார், அப்புறம் கிருஷ்ணா. ஐ தேங்க் எவ்ரிபடி டு பிரிங் திஸ் டு வாட் யூ ஹவ் டன் டு லிட்டில் விங்ஸ் இஸ் ரியலி அ கிரேட் திங். அப்புறம் வந்து எங்களுடைய நான் வரிசையாக அந்த கேஸ்ட் அண்ட் குரூ சொல்லிடுறேன். மணிமேகலை அம்மா, நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் எழுத்தாளர் பவாச்சலத்தருடைய அவருடைய 10ஆயிரத்தில் மீட் பண்ணி, அதுக்கப்புறம் ஐயா இதில் இருந்த காளிதாஸ் ஐயா இருக்கார் இல்லையா, அவர் நடித்தவர், அவரும் 2 பேருக்கும் நம்ம ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன் வச்சு ப்ராப்பராக அந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா காசு பண்ணி நாங்கள் பண்ணோம். 2 பேருமே ரொம்ப பிரமாதமாக லைக் செட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வி ஹேட் லைக் கவுண்ட்லெஸ் என்ன ரிஹர்சல்ஸ், ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணோம், அப்புறம் காஸ்டியூம் போட்டு ரிஹர்சல் பண்ணோம். ஸோ ஏன்னா இந்த படம் ஃபுல்லாக லைவ் ரெக்கார்டிங் இல்லையா, எல்லாமே வந்து ஆன்செட் ரெக்கார்டிங். நீங்கள் எல்லா எமோஷனுமே அங்கேயே பிடிச்சாகணும். ஸோ அதனால் தரோவாக ஈவன் நான் வந்து எடுக்கும் போது ஒரு வரி கூட டயலாகும் மாற்றலை. என்ன எழுதப்பட்டதோ அதை தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ ரொம்ப சிறப்பாக நடித்த காளிதாஸ் தோழர், ஏன்னா அவர் இல்லை இப்போ, ஆனால் அவர் வந்து ஒரு 30 வருஷம் அவருடைய பெரிய கனவாக இருந்தது. அவர் ஏன்னா வீதி நாடகங்கள் நடிச்சிட்டு இருந்தார். அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும்னு ஏங்கிட்டு இருந்தார். இந்த படம் அது அமைச்சு கொடுத்தது. கோவா சர்வதேச திரைப்பட விழாவிலையும் சரி, மும்பையிலையும் சரி, எங்கெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணணுமோ அந்த இடங்கள்லாம் அவர் வந்து பயங்கர ரிசப்ஷன் இருந்தது. அப்புறம் ராம்ஜி வந்து மெகந்தி சர்க்கஸில் நான் அவரை அந்த படத்துலேருந்து கண்டெடுத்தது. ஸோ அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். அவருக்கு வந்து மதுரை ஸ்லாங் ரொம்ப சிறப்பாக வந்தனால எனக்கு வந்து இந்த மொத்த படத்துலையுமே மதுரை ஸ்லாங் வந்து ரொம்ப பிச் பர்ஃபெக்டாக அவர் பேசியிருந்தார். ஸோ அதுக்கு ஐ தேங்க் ராம்ஜி சார் ஃபார் கம்மிங் ஆல் த வே ஃப்ரம் மதுரை. அப்புறம் வந்து வரிசையாக ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து வியூ ஃபைண்டர், காம்ரேட் டாக்கீஸ், ராஜமுருகன் சாரோட ப்ரொடக்ஷன் டீம், அவங்க வந்து இதுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணாங்க, மீடியா லெவல்லையும் சரி எல்லா. ஸோ அது வந்து நான் உதவி இயக்குனராக இருக்கிறதுனால இன்னும் எனக்கு கூடுதல் சிறப்பு. என்னென்னா நீங்கள் வந்து க்ரியேட்டிவாகவும் அவர்கிட்ட உரையாட முடியும். ஜஸ்ட் ப்ரொடியூசர் இல்லாமல் இப்போ இந்த படம் பார்த்துட்டு அவருக்கு நிறைய கரெக்ஷன் இருந்தது சொன்னார், அதெல்லாம் நான் சரி பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபிலோமின் வந்து நான் மாநகரம் பார்த்துட்டு அவர் மாநகரம் படத்தோட எடிட்டிங் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவரை மீட் பண்ணலான்னு போனேன். ஸோ லக்கிலி நான் இப்போ ஜோக்கரில் உதவி இயக்குறதுனால பிரபு சார் இவங்கெல்லாம் வந்து மாநகரத்துக்கு ஒரு சக்ஸஸ் பாடி ட்ரோ பண்ணியிருந்தாங்க. அப்போ ஃபிலோமின் சாரை மீட் பண்ணேன். ஸோ இமீடியட்டாக மீட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணேன். அதுலேருந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஹிஸ் பிகம் வெரி பிஸி. அவருடைய தொடர்ந்து அவருடைய படங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணுறாருன்னா அதுக்கு வந்து அது வந்து அவர் ஃபிலிம் மேலே இருக்க பேஷன் தான். ஏன்னா நான் முதல்ல மீட் பண்ணும் போதே ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் எனக்கு காட்டி இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ நான் படம் பண்ணும்போது நிச்சயம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு நான் நம்பினேன். ஜஸ்ட் பெருசாலாம் ஒன்றும் பேசலை, லைக் ப்ரொஃபஷ்னலாக எதுவும் பேசலை. நாங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் கேட்டார், படித்தோடனே இதுக்குள்ளே 2-3 ஷார்ட்ஸோட விஷுவல்ஸ் மட்டும் பார்த்தாரு. அதுக்கப்புறம் எடிட் பண்ண சொல்லிட்டார். அதுலேருந்து அவங்க டீம் சந்தோஷ், சக்தி இவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக. ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பும் போது ஒரு வெர்ஷன் அனுப்பணும். அதுக்கப்புறம் சென்சார் பண்ணுச்சு, அனிமல் வெல்ஃபேர் போர்டு, நிறைய விஷயங்கள் வந்து ப்ளூரே அனுப்புறது, நேஷனல் அவார்டுக்கு சப்மிட் பண்ணுற எல்லா ப்ராசஸ்லுமே அவங்க கூடயே இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அது நான் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக ஐ பீன் வெரி இன்டெப்த் டு ஃபிலம் இன் ஆரோசம் ஸ்டுடியோ. அதுக்கப்புறம் விஜய் வந்து ஆர்ட் டைரக்டர் இந்த படத்துக்கு. ஸோ அந்த லொக்கேஷனில் வந்து அந்த வால் டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் அவர் தான் பண்ணது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கறி அடித்த வால் அந்த படத்துக்கான பேலட்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ அந்த விஷயங்கள், அப்புறம் அந்த முட்டையில் இருக்க இது இருக்கு இல்லையா, அது வந்து உண்மையான கோழி இல்லை, அவர் பண்ணது தான். ஸோ அந்த விஷயம் பண்ணது. ஸோ நிறையா ஸ்பெசிஃபிக்காக சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலுமே இஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். த்ரூ அவுட்டாக சின்ன க்ரூ தான். நாங்கள் ரொம்ப காட்டுக்குள்ளே ஷூட் பண்ணோம். ஐ மீன் இந்த காட்டு மாடுகள்லாம் வர பகுதி, ஃபாரஸ்ட் பெர்மிஷன் இல்லை, எல்லாத்துலேயுமே நாங்கள் தாண்டி அதை பண்ணதுக்கு ஐ மீன் விஜயோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பொருள் வாங்கணுன்னா வெளியூரில் போய் வாங்கிட்டு வரணும். ஸோ அந்த சேலஞ்சஸ்லாம் ஹி பென் த்ரூ. ஏன்னா அவர் வேறு அசிஸ்டன்ஸ்லாம் யாருமே இல்லை, அவரே ஆர்ட் டைரக்டர், அவரே ஆர்ட் அசிஸ்டண்ட்டு, அவரே எல்லாமே பண்ணிட்டு இருந்தார். அண்ட் தென் சந்தோஷ் தயாநிதி, ஐ மீன் ராகவ் வந்து இந்த படத்தோட லைவ் ரெக்கார்டிஸ்ட்டு, சிங் சவுண்டு.
ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிங் சவுண்ட் பண்ணும்போது தூரத்தில் இப்போ இந்த கதை உலகத்துக்கு சம்மந்தமில்லாத சவுண்டு பிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரீடேக் போக வேண்டியது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி மாடு அந்த பெல்லெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மாடு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு டேக் வந்து ஜஸ்ட் நாட் விஷுவலுக்கு மட்டும் ஓகே ஆகக்கூடாது, சவுண்டுக்கும் அது ஓகே ஆகணும். ஸோ அதனால் அந்த சேலஞ்சஸ் இருந்தது. ராகவ் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணார். அண்ட் தென் சந்தோஷ் தயாநிதி போஸ்ட்டில். ஸோ ராஜமுருகன் சார் மூலமாக தான் இந்த குரூ எல்லாமே நமக்கு அமையுது. சந்தோஷ் வந்து ரமன் சாரோட அசிஸ்டண்ட்டு. ஸோ அவர் வந்து இப்போ பறந்து ராமோட இப்போ ராம் சாரோட கொலாபரேட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். ரொம்ப பொறுமையாக உட்காந்து நிறைய அந்த படத்துக்காக லைவ்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கோம் நம்ம. ஸோ ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான். ரொம்ப என்ன சொல்கிறது, இன்ஸ்ட்ருமெண்டலாக சரி, ப்ரோக்ராம்டு மியூசிக்காக இல்லாமல் அதே சமயத்தில் ப்ரோக்ராம் மாதிரியும் தெரியக்கூடாது, நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நாங்கள் லைவ் எடுத்திருக்கோம். வித்தின் வெரி ஒரு ஷூ ஸ்ட்ரிங் பட்ஜெட்டில் அது பண்ணார் அவர். அண்ட் தென் சுரேன் கூத்தன் சவுண்ட் டிசைனர்ஸ், அவங்க வரல, அவங்க வேறு ரெக்கார்டிங்கில் இருக்காங்க. ஸோ கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இந்த மாதிரி டீம் இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி படம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம கூட இருக்கணும். அப்புறம் கலரிஸ்ட், இந்த மாதிரி கலரிஸ்ட் வந்து ரங்கா சார் இங்கே தான் இருக்கார். ஸோ அவர் பெரிய பெரிய படங்களுக்கெலாம் வந்து எங்கள் டைரக்டரோட குக்கு படத்துக்கு அவர் தான் கலரிஸ்ட்டு. ஸோ அதனால் எல்லாமே கூடி வந்தது. அதே போல் ரொம்ப ஏன்னா ஜோக்கருக்கு தேசிய விருது வாங்கும்போது நான் ராஜமோகன் சார் கூட தான் இருந்தேன், திருவண்ணாமலையில் இருந்தேன். அந்த அறிவிப்பு வந்தபோது எனக்கு அந்த நாள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும். இதே பிரசாத்தில் தான் வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது. அதுக்கப்புறம் அதுவும் ட்ரீம் வாரியர்ஸோட ப்ரொடக்ஷன். இப்போ என்னோடய படத்துக்கும் தேசிய விருது, ட்ரீம் வாரியர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு பேட்டர்னாக பார்க்குறேன் இது. ஸோ அதனால் ஐ திங்க் நம்மளோட ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்டுக்கும் ட்ரீம் வாரியர்ஸ் டோர்ஸ் எப்பயுமே ஓப்பன்னு ஐ ஹோப். ஸோ அண்ட் தென் ஐ திங்க் திலானியை நான் மிஸ் பண்ணக்கூடாது. திலானி கேனடாவில் இருக்காங்க, அவங்களால வர முடியல. அவங்க தான் தயாரிப்பாளர். அவங்க தான் இந்த கதையை ஃபஸ்ட்டு பிக் பண்ணி அதை நர்ச்சர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஐம் ஷூர் இந்த காணொளி வழியாக, இந்த வீடியோ வழியாக அவங்க பார்த்தோன்னே அவங்க ஐ திங்க் ஷி வில் பி வெரி ப்ரவுட் ஆஃப். ஸோ 27 படம் வருது. இந்த மாதிரி நிறையா கனவுகளோடு எடுக்கப்படுற படங்கள் வந்து யூடியூப்பில் வரும்போது அதுக்கான வியூவர்ஷிப் வந்து உங்களை மாதிரி ப்ரெஸ் பீப்புளால் மட்டும்தான் அதை வந்து கொண்டு சேர்க்க முடியும். ஸோ வி சோலி பிலீவ் தட் நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போவாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் க்ளோசிங் ஸ்பீச் வந்து நான் ஆரம்பிக்கும் போது இந்த 2 கேள்வியோடு தான் இந்த திரைக்கதை எழுதுனேன்னு சொன்னேன் இல்லையா, அதே போல் நம்ம இறந்தக்கப்புறம் நம்மளுடைய ஆசைகள் எங்கே போகும், நம்மளுடைய லைக் அது 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 அப்படியே நிராசையாக போச்சுன்னா என்ன, அந்த ஒரு பயத்தில் தானே இந்த எழுதணும். இப்போ மருது இந்த படத்துடைய கேமராமேன், அவனோட எஃபர்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. அது வந்து ரொம்ப 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 பார்த்து செதுக்கி அவன் வந்து லைட்டெல்லாம் ரொம்ப பிச் பர்ஃபெக்டாக ஷேப் பண்ணி, ஈவன் இந்த படத்தை வந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் டிஓபிஸ் பார்த்துட்டு கிரேடே பண்ண வேணான்னு சொன்னாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஹீஸ் பீன் வெரி மேத்தமெட்டிக்கலி பர்ஃபெக்ட். அதே போல் இந்த படத்துக்கு இன்னொரு போர்ஷன் ஷூட் பண்ண மீனாட்சி சோமன், 2 பேருமே ரொம்ப, ஏன்னா ரெண்டு பேருமே அவங்க வேறு கேமராவில் ஷூட் பண்ணாங்க, இவங்க வேறு கேமராவில் ஷூட் பண்ணாங்க. 2 பேருமே ரொம்ப அந்த மெட்டாடேட்டாஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அதே போல் கிரேடிங் பண்ணும்போது ரொம்ப சிரமம் இல்லை. ஸோ மருது இப்போ என்னோட இல்லை, லைக் அவனோட கொலாபரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆரம்பத்துலேருந்து இந்த கதை எழுதப்பட்டதுலேருந்து எடுக்கப்பட்டவரே அவன் கூடவே இருந்தான். ஸோ ஐ திங்க் அதே போல் காளிதாஸ் தோழரும் இப்போ நம்மளோட இல்லை. ஆனால் இந்த படம் இருக்க போது, இந்த படம் யூடியூப் இருக்க வரை இருக்க போது, அவங்களுடைய நினைவாக இருக்க போது, அவங்க இல்லைனாலும் அது இங்கே தான் இருக்க போகுது. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ரொம்ப நாள் பசிக்கான உணவாக இந்த குறும்படம் உங்களுக்கு இருக்கும். அண்ட் வரக்கூடிய வரவேற்பு இன்னும் நிறைய பசியை உருவாக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வெற்றி உங்களுடைய திரைப்படத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக இந்த படத்தினுடைய ஃபீமேல் லீட், நான் வந்து வரும்போது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். பட் நிறைய நேரம் நாங்கள் உள்ளே உட்காந்துருந்தோம். அந்த நேரம் நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் ஐ தாட் இது வந்து மேடையில் தான் சொல்லணும் அப்படின்னு. எக்கச்சக்கமான பெண்களினுடைய குரலாக தான் உங்களுடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பல சொல்லப்படாத சுமைகளை ரொம்ப இயல்பாக காமிக்கக்கூடிய ஒரு திறன் உங்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி தான் இந்த லிட்டில் விங்ஸ்லையும் நான் பார்த்தேன். மீண்டும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த குறும்படம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது நீங்கள் பகிரணும்னு ஆசைப்பட்றேன். ஓவர் டு யூ மா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த குறும்படத்தை வந்து நான் பார்வையாளராக பார்க்குறேன். உங்களோட சேர்ந்து தான் நான் இது செகண்ட் டைம் பார்த்தது. ஸோ
காளிதாஸ் ஐயா வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த சேவல் மேலே ஒரு அபா. ஏன்னா கஞ்சி சாதமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த கறி சோறு சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த சேவலை எப்படியாவது அடிக்கணும்னு நினச்சாரு, முடியல. கடைசியில் முடித்தார், ஆனால் அவரும் முடிச்சிட்டுக்காரு. ஸோ அந்த சனிக்கிழமை போனதுனால அந்த சேவலை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த சோல் வந்து அந்த சேவலோடு போகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மனசை வந்து பாதிக்குது. ஒரு ஆத்மா வந்து அந்த கோழி கொண்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு இது இருக்குது. இன்னொன்று அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து அந்த ஒரு கோழி குஞ்சு வந்து இயற்கையாகவே இல்லாமல் செயற்கையாக பண்ணார். அந்த முட்டைக்குள்ளே ஒரு கோழிக்குள்ளலாம் வச்சு அதுக்கு எவ்வளோ வேலை பண்ணாங்கன்றது. ஏன்னா 4 days பிளான் பண்ணுது, ஆனால் 6 days ஆயிடுச்சு. ஏன்னா இந்த சவுண்டு ஆர்ட்டு எல்லாமே டைம் எடுத்துது. டைம் எடுத்து 6 days ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கோழி குஞ்சு கத்துறது, அதாவது வாழ்க்கையே போனதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு நான் பார்வையாளராக பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப நெகிழ்வாக இருக்குது அந்த விஷயங்கள்லாம். கதை வந்து இது ரிகர்சல்லாம் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கதை ஃபோனில் தான் சொன்னார் நவீன். எனக்கு அப்பயே நான் அப்படி ரொம்ப ஓகே சொல்லிட்டேன் நான். ஸோ ரிகர்சலுக்கு டைம் எடுத்தோம். எல்லாருமே அந்த ரிகர்சலுக்கே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அங்கே, ஏன்னா பஸ்ஸு கிடையாது சில சமயம் திருவண்ணாமலையில் கொரோனா காலத்தில். அதெல்லாம் சிரமப்பட்டு தான் 4 நாள் வந்து ரிகர்சல் எடுத்தோம் நாங்கள். ஸோ இதில் வேலை பண்ண எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க செட்டில். ஸோ அது எல்லோரும் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கதையில் வந்து எனக்கும் இந்த கதை பாத்திரத்தை நான் நடிச்சிருக்கேன்னு நான் பார்வையால் தான் பார்க்குறேன், ஏன்னா நான் பார்க்கல. ஸோ இந்த கேரக்டர் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் நவீன், ரொம்ப தேங்க்ஸ். ஒர்க் பண்ண அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. பார்வையாளருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் அம்மா. அடுத்ததாக மெஹந்தி சர்க்கஸில் ஆரம்பித்து இப்போ வரைக்குமே தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு நேட்டிவ்லி கனெக்டட் கதாபாத்திரங்களை தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமாக இருக்கணும் அப்படின்னு இவருடைய பெயர் நிச்சயமாக அது படவரிசைகளில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மதுரை ராம்ஜி அவர்கள், வாட் யூ ஹேவ் டு சே, ஓவர் டு யூ. குறும்படம், எனக்கும் இந்த படம் வந்து முதல் குறும்படம் தான். அதுக்கு முன்னாடி பெரிய படம் பண்ணேன். ஆனால் இந்த படம் பண்ணும்போது எனக்கு அந்த பெரிய படத்துலேருந்து சின்ன குறும்படத்துக்கு வந்ததுக்கப்புறம் குறும்படத்தில் இவ்வளோ எஃபர்ட் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஃபீல் அப்போ தான் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த படத்தோட டைட்டிலுக்கும் எனக்கு ஒரு சின்ன சிங்க் இருக்கும். லிட்டில் விங்ஸ், நான் லிட்டில் தான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை நான் இயக்குனர்கிட்ட சொல்லவே இல்லை. என்னோடய யூடியூப் சேனல் நேமும் லிட்டில் மேன் ஷோ தான் வச்சுருக்கேன். ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க, நார்மலாக இருக்கிறவங்க என்னை பார்த்தா எல்லாருமே கேலி கிண்டல் தான் பண்ணுவாங்க. நிறையா பேர் கேட்டாங்க, ஏன் உன்னோட பேர் இந்த சப்நேம் அதாவது லிட்டில் மேன் தான் வச்சுருந்தேன். நான் அதில் குள்ளமான மனிதன் சொல்லி தான் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதையே என்னோட அடமொழியாக வச்சேன். அதே மாதிரி சார் அந்த லிட்டில் விங்ஸுங்கிற நேம் எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு அளவு சிங்க் ஆச்சு. என்னுடைய முதல் குறும்படம், இயக்குனரோட முதல் படமும் இதுதான். ஃபஸ்ட்லேயே நேஷ்னல் அவார்டு வாங்கிச்சு. ரொம்ப சந்தோஷம். என்னோடய குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது நான் பெரிய படம் பண்ணப்போ கூட அவங்க அவ்வளோ சந்தோஷப்படலை. என்னுடைய முதல் குறும்படம் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அவார்டு வாங்கியிருக்குன்னு சொல்லவுமே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப நன்றி நவீன் சார் மற்றும் இயக்குனர் ராஜமுருகன் சார் அவங்களுக்கும் எல்லாத்துக்கும். இந்த டீமில் எல்லாருமே அவ்வளோ எஃபர்ட், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா நான் பெரிய படத்தில் பண்ணப்போ கூட எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ரிஹர்சல்லாம் எதுவுமே கிடையாது, பண்ணதில்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஆனால் ஒரு படம்னா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ரிஹர்சலுக்கும் என்னை கூப்பிட்டு வந்து பாருங்கள், எல்லாம் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரைனிங் எடுங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு 4 days ரிஹர்சல் பண்ணி திருவண்ணாமலையில் அதுக்கப்புறம் போய் ஷூட் பண்ணால் அங்கே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு எல்லாமே. ஏன்னா அந்த காடுனால மழை, திடீர்னு வெயில் அடிக்கும், எல்லாம் ரெடியாக இருப்போம், பார்த்தா கிளைமேட் உள்ளே போயிடும். அந்த சீன் பார்த்துப்பீங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிற சீன்லாம் இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ திடீர்னு பார்த்தா வெளிச்சம் ஓவராக இருக்கும், திடீர்னு இதாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். இதை விட ரொம்ப கஷ்டமான என்ன விஷயம்னா, அந்த கோழியை வச்சு அதை மெயின்டைன் பண்ணி மேட்சிங் பண்ணி எடுத்தார். நம்ம நடிச்சிடலாம், கோழி நடிக்க சொல்ல முடியாது. ஸோ அது வர மாதிரி போகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணி இயக்குனர் நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க. நான் உட்காந்து ஷூட்டில் அந்த 6 days உட்காந்து அவங்க கூட உட்காந்து நான் பார்த்து தான் இருந்தேன். அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. ட்ரீம் வாரியர்ஸ் நெக்ஸ்ட் லெவல் சார் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம்.
படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி வெரி மச். அப்படியே ஒரு ஒன் மேன் ஷோ தான் வந்து ஐ திங்க் இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐடியாவும் இவரே, வேலை செஞ்சதும் இவரே, அந்த படிப்புக்கான ஒரு பெரிய அம்சமும் இவரே அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ உழைப்பு போட்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள், இந்த படைப்பு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஓவர் டு யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் கமிட் ஆனேன். ஷூட் போகிறதுக்கும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் நவீன் ப்ரோ ஓகே பண்ணார். என்ன இவர்கிட்ட இன்ட்ரோ பண்ணது வந்து தீனா ராகவன், என்னுடைய நண்பர். அவர் தான் வந்து நவீன்கிட்ட என்ன இன்ட்ரோ பண்ணது. இல்லை ஒர்க்காக பார்த்துக்கிட்டோம்னா, அந்த கோழி, அந்த முட்டை வந்து இதுலேருந்து உடஞ்சி, அவர் தூக்கி போட்டு உடஞ்சி, அதுலேருந்து அடகாத்த கோழி எப்படி இருக்கும், அது லைட்டாக அந்த எஃபெக்ட்லாம் போட்டு அதில் ரெடி பண்ணோம். அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதில் பிளான் பண்ணதை விட ரொம்ப அந்த பிளட்டு அந்த இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறதுக்கு. நன்றி ப்ரோ. ஆஸ் சிம்பிள் as that. பட் ஐ திங்க் உங்களுடைய ஒர்க்கே நிறைய பேசியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அதனால் உங்களுடைய பேச்சு குறைவாக இருந்தாலும் அவ்வளோ நாங்கள் பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு படைப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தினுடைய இசை நிறைய இடங்களில் வந்து சைலன்ஸ் வந்து வில் பிளே அ லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் அவர் ஒர்க் பண்ண சின்ன சின்ன டீட்டெயில் கூட நிறைய எமோஷன்ஸை நமக்குள்ளே ஸ்பைக் கொடுத்தது அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு எப்போயுமே வந்து ஐ ஃபீல் ஒரு மியூசிக் டிரெக்டருக்கு வந்து வில் ஹேவ் இஸ் ஓன் சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ், நிறைய பேஷன் இருக்கும், இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். பட் சந்தோஷ் அவர்களுடைய இசை பட்டியல் பார்க்கும்போது அவர் எப்பயுமே அந்த ஸ்பேஸை ரொம்ப அதிகமாக ஓன் பண்ணுவாருன்னு எனக்கு தோணும். நிறைய இடங்களில் அவருடைய படைப்புகள் கேட்கும்போது இவர் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளே அறியாமல் நமக்கு அந்த ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணுவாருன்னு தோணும். அதே மேட்சுக்கு இந்த லிட்டில் விங்ஸ்லையும் எங்களால் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஓவர் டு யூ, வாட் யூ ஹேவ் டு சே அபவுட் லிட்டில் விங்ஸ்? வணக்கம். தேங்க்யூ ட்ரீம் வாரியர்ஸ், ராஜமுருகன் சார் அண்ட் ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே. நவீனை வந்து நான் ராஜமுருகன் சார் மூலயமா தான் பார்த்தேன். ராஜமுருகன் சார் கூட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் வந்து அவங்க அசிஸ்டண்ட் மீட் பண்ண வச்சார். தென் திஸ் ஹோல் ப்ராஜெக்ட் ஹேப்பன்ட். நவீன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஃபஸ்ட்டு டேரக்டராக மீட் பண்ணேன், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அவர்கிட்ட நான் அடிக்கடி மீட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா அவர் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி சொல்வார், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம அதை பண்ணுறோமோ இல்லையோ, லைக் இதை இப்படி பண்ணலாம், இது படமாக பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணலாம், இந்த ஆர்கெஸ்ட்ரா கூப்பிடலாம், இந்த மாதிரி மியூசிக் அப்ரோச் பண்ணலான்னு சொல்லிட்டு வீல் சும்மா ஹாவ் அ டிஸ்கஷன், வீல் மேனிஃபெஸ்ட் அ லாட். ஸோ அந்த மாதிரி தான் லிட்டில் விங்ஸும் ஸ்டார்ட் ஆச்சு. லிட்டில் விங்ஸ் வந்து என்னோடய கெரியரில் நான் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு டெப்த்தான மூவி ஒர்க் பண்ணால் தான் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு நல்ல நேம் கிடைக்கும். ஸோ நான் இதை வந்து ஷார்ட் ஃபிலிமாக பார்க்கவே இல்லை. நான் வந்து இது ஒரு நல்ல கண்டென்ட்டாக தான் பார்த்தேன். இது என்ன வந்து ப்ரூவ் பண்ணிக்க ஒரு சான்ஸாக இருக்கும்னு நினச்சி தான் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபிலிம். நவீன் வந்து இப்போ ரொம்ப ப்ரெஷர்லாம் பண்ண மாட்டார். ஹீ வில் ஜஸ்ட் சே, இது எப்படி ட்ரீட் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள், தென் நான் அதை கேட்குறேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம அதை வச்சுக்கலான்னு சொல்லி. ஸோ நிறைய ஐடியாஸ் ட்ரை பண்ணோம். ஸோ ஃபிலிம் ரூட்டடாக இருக்குது. நம்ம ஏன் வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கலாக ஸ்கோர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணது தான் இந்த ஹோல் ஐடியா ஆஃப் லிட்டில் விங்ஸ். ப்ளஸ் அந்த லிட்டில் விங்ஸில் ஒர்க் பண்ண எல்லாருமே நமக்கு மியூசிக் பண்ண ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க. ஆக்ட் பண்ணவங்களாக இருக்கட்டும், கேமரா அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட். ஸோ எனக்கு ஆக்சுவலி வேலை கம்மியாக தான் இருந்தது, ஏன்னா எல்லாமே நீட்டாக இருந்தது. ஸோ அகெயின் ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி. நவீன் வந்து சீக்கிரமாக ஹீ வில் பி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டேரக்டர்ஸ் இன் இந்தியான்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு எப்பவுமே இருந்துகிட்ருக்கு. ஐம் வெயிட்டிங் ஃபார் தட் டைம். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஸோ ஆச்சு, அடுத்து அது எடுக்க போகிறோன்னு ஒரு கன்விக்ஷனில் போய் அது அழகாக எடுத்துகிட்டும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து அது அழகாக ஸ்டிச் பண்ணி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப கன்வின்சிங்காக எங்கேஜிங்காக மாற்றினதில்ல தொகுப்பாளர்னுடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படியே இந்த படத்தினுடைய எடிட்டராக வந்து இன்னும் வந்து ரொம்ப சிறப்பாக மாற்றிருக்கக்கூடிய ஃபிலிமன் ராஜ் அவர்களே, வாட் யூ ஹேவ் டு சே? எல்லாருக்கும் வணக்கம். நவீன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு வந்தார். அந்த டைம் வந்து நிறைய பண்ண எனக்கு பிடிச்சிருந்தது.
நம்ம ஷார்ட் ஃபிலிம் நாளே குண டைம்லலாம் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மொத்தமாக ஒரு 10 பண்ணியிருப்பேன்னு வச்சுங்களேன். கேமரா வேண்டியது ரெண்ட்டுக்கு எடுத்துருவோம். ரெண்ட்னா ஃப்ரீயாக தான் எடுத்துப்போம். ஸோ மிஞ்சி போனால் 25,000 1,00,000 ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம். நவீன் கேட்கும் பட்ஜெட் எவ்வளோ? 30 லட்சமா? நான் வாழ்க்கையில் அதிகமான ப்ரொடக்ஷனில் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம்னா இதுதான். அப்போ நவீன் சொல்லும்போது இது வந்து ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புகிற மோட் ஆஃப். நான் பண்ணது எதுவுமே ஃபெஸ்டிவல் கிடையாது. நாளைக்குனர் டைமில் பண்ணுறது எல்லாமே அந்த ஷோக்கு பண்ணது தான் நான் பண்ணது. ஒரு சந்துருவும் அவனுக்கு மட்டும் தான் பண்ணது. ஸோ அப்போ கேட்கும்போது என்னோடய குவாலிட்டி வந்து ஃபிலிம் குவாலிட்டி இருக்கணும், மேக்கிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே எனக்கு ஃபிலிமோட ஸ்ட்ரக்சர் தான் இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம் நவீன். ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டேன். திலானின்னு ஒருத்தாங்க. அவங்களுக்கு கோடி கும்பிட்டு கூப்பிட்ருங்க. வாழ்க்கையில் 30 லட்சம் போட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இருக்க பெரிய மனசு அவங்களுக்கு தான். ஸோ என்ன வாழ்க்கையில் யாரும் அவ்வளோ காசு கொடுக்கல ஷார்ட் ஃபிலிம்க்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது லைவ் சென்ட் எதுவும் நான் பண்ணதே இல்லை. நான் பண்ணுற படங்களாக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், எதுவும் லைவ் சென்ட் பண்ணதே இல்லை, ஆடுக்கும் சரி. ஸோ இது லைவ் சென்ட் போகிறதுனால எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லைவ் சென்ட் போகிறீங்கன்னா அப்படின்னா ஸ்கிரிப்ட் அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாரு. ஆனால் லைவ் சொன்னால் வித்தவுட் ஸ்கிரிப்ட்லேயே நீ லாக் பண்ணி எந்த டைலாகும் அதுக்கப்புறமா கரெக்ஷனே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒர்க் எனக்கு ஒர்க் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அப்புறம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ நவீன் பண்ணிடுங்க, நான் இதை பண்ணுறேன், நான் உங்களுக்காக நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஒவ்வொரு டைம் வரும்போது ஏதோ ஒரு கதை சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் நவீனோட நட்பு எனக்கு இருந்தது. ஸோ இந்த கதை படிக்கும்போது எனக்கு வந்து எனக்கோட கிராமங்கள், நான் இருந்த வில்லேஜில் தான் வளர்ந்தது, எனக்கு அதுதான் ஞாபகம் இருந்தது. நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மா கோழிக்கொடை வச்சுப்பாங்க. கோழி நிறையா வளர்ப்பாங்க, அம்மாச்சிலாம் வளர்ப்பாங்க. சாயங்காலம் 6 மணிக்கெலாம் அடைக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கும். நம்ம விளாண்டுட்டு லேட்டாக போய் அடைச்சோன்னா அன்றைக்கி விழுவும் அடி. நீ 6 மணி கோழி கடுப்புனா ஏதாவது நாய்க்கு பிடிச்சிட்டா நீனா தர போகிறோம்பாங்க. சரி ஒரு நாள் வரும், ஏம்மா இவ்வளோ தான் அடைக்கிறேன், ஏமா கோழியெல்லாம் சமைச்சு தர மாட்டேங்கிறேன். கோழி சமைச்சேன்னா 2 ஆப்ஷன் தான். எவனாவது சொந்தக்கார மாமா மச்சம் வரணும், இல்லை ஏதாவது நல்ல நாள் பெரிய நாள் தான் கோழி வெட்டுவாங்க. மற்றபடி எதுக்குமே கோழியே ஸோ நான்வெஜ்ங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு அந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு வந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது. ஸோ அந்த ஞாபகங்கள் கிராமங்கள் இருக்கும்போது அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற நவீன் சொன்ன மாதிரி அந்த இது நிறையா பார்த்துருக்கேன் நான். அதெல்லாம் என் கண் முன்னே வந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த ஸ்கிரிப்ட். ஸோ அதனால் அதுபோது பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, சரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பண்ணது தான் அந்த ஷார்ட் ஃபிலிம். எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் லைவ் சவுண்டு இருக்கிறதுனால. ஸோ அது இல்லாமல் இந்த ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பும்போது ஒவ்வொரு டைம் ஒரு கட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு எப்படின்னா நம்மளை ஒரு டியூன் பண்ணும், பொறுமையை இன்னும் டியூன் பண்ணும். இந்த ஃபெஸ்டிவல் அனுப்பும்போது தான் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் முடிஞ்சு கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி வேறு ஒரு டைப்பில் அனுப்பலாமான்னு பாரு. ஸோ அது லேர்னிங்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கலாம் அந்த ஷார்ட் ஃபிலிம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த நவீனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் ட்ரீம் வாரியர் ரீசெண்டாக ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி ட்ரீம் வாரியர் இது வாங்குறாங்க. ஒரு டீசர் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே நவீன், பண்ணிக்கலாம் நவீன். ஸோ இது நல்லபடியாக ரிலீஸ் ஆகுதுன்னா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழித்து இது ரிலீஸ் ஆகுது. ஸோ எண்ட் ஆஃப் த டே ட்ரீம் வாரியர் சேனலில் வரதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இதை உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எழுதி இதை எவ்வளோ தூரம் மக்களுக்கு ஆடியன்ஸ்க்கு கொண்டு சேர்ப்பீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பற்றி மறந்துட்டேன். செல்வா இங்கே இருக்கார். செல்வா எந்திரிங்க. செல்வா தான் வந்து இந்த சேவல் எப்படி பண்ணுறதெல்லாம் சொல்லி எப்படியெல்லாம் இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக டெலிலென்ஸ் வச்சு நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம், அப்சர்வ் பண்ணலாம். ஆனால் சேவல் தப்பிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஐடியா இல்லை. ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே மிஸ் ஆகிடும். ஸோ நாங்கள் வந்து ட்வின் சேவல் பிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறது வந்து 2 சேவல். ஸோ 2 சேவலுக்கும் வந்து எனக்கு அந்த ஜிப்சியில் வந்து நிறைய குதிரைகள் யூஸ் பண்ணனால எனக்கு அந்த அந்த லாபகம் சூத்திரம் தெரிஞ்சிருச்சு. அதனால் என்னன்னா 2 சேவலுக்கும் ஒரே சிவப்பு கால்கட்டு போட்டுட்டு அதை வச்சு நாங்கள் 2 பேரும் விஷுவலாக நாங்கள் ஹேண்டில் பண்ணிட்டோம். ஸோ அந்த 2 ட்வின்னை பிடிச்சது வந்து செல்வா தான் பிடிச்சிட்டு சொன்னார் ஈவினிங்கு. அதுக்கப்புறம் சந்தோஷ், இந்த படத்துக்கான காஸ்டியூம் டிசைனர்ஸ்லாம் யாருமே இல்லை. அந்த ஐயா போட்ட அந்த ஷர்ட்டோட அந்த டோன் இருக்கு இல்லையா, வெயிலில் அது வந்து உண்மையிலே ஒரு ஆடு மேய்ச்சிட்டு வந்து பிடிங்கிட்டு வந்தான், அவன் தான் பிடிங்கிட்டு வந்தான். ஸோ காஸ்டியூம் டிசைனரு. அப்புறம் அம்மாவோட சாரீஸ்லாம் எங்கள் அம்மா வந்து பீரோவில் ரொம்ப நாளாக பத்திரமா வச்சுருந்தது. அதெல்லாம் எடுத்து இந்த படத்துக்கு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப எஃபெக்டிவாக பட்ஜெட்டில் பண்ணோம். 30 லட்ச ரூபாங்கிறது ஏன்னா வேற கதை
ஆனால் வாழ்க்கையில் சங்கர் தான் பெரிய பட்ஜெட். ஷார்ட் ஃபிலிமே சங்கர் மாதிரி எடுத்த நீ ஒருத்தன் தான். அது வந்து என்னன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஃபிலோக்கிட்ட நான் நிறையா கதை சொல்லுவேன். அதுக்கப்புறம் வேற சத்ருன்னு ஒரு கதை இருந்தது. அதை எடுக்க போனப்போ அந்த படத்தோட பட்ஜெட் தான் அது. ஏன்னா 30 லட்ச ரூபா சொல்லி விலையேற்றி விட்டது ரொம்ப நல்லது தான். ஏன்னா அதை ட்ரீம் வாரியர்ஸ் வந்து நாங்கள் அதுக்கப்புறம் பேசும்போது 30 லட்ச ரூபாய்க்கு வாங்கி தான் ஆகணும். அப்படி ஒரு நிர்பந்தத்துக்குள்ள வந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் நம்ம முறைக்கிறாங்க, ஏன்டா 30 லட்ச ரூபாயை வாங்கிட்டு பொட்டின சாதம் எனக்கு போட்டிருக்க அப்படின்னு. ராம்ஜியெல்லாம் வந்து ரொம்ப, ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய பேர் தூங்குனாங்க. ஸோ ரொம்ப கம்மியான பேருக்கு தான் நாங்கள் வந்து ஹோட்டல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அவுட்டோர் ஷூட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். கேமராக்கு காசெல்லாம் கொடுத்துட்டோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நாங்கள் செட்டில் பண்ணல, நீங்கள் எதுவும் கேட்கல. ஸோ ஐ திங்க் தேங்க்யூ. பாலாவை மிஸ் பண்ணிட்டேன். பாலா, அப்புறம் அஸ்வின் பாலாஜி, இந்த 4 ஏடிஸு. ஸோ அவங்களோட எஃபர்ட்டும் அவங்களோட லேர்னிங் ப்ராசஸும் இதில் ரொம்ப, அவங்களோட இன்புட்ஸுமே இது ரொம்ப இருந்தது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸும் இதில் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ. சாரி ஃபார் த கிளாரிஃபிகேஷன். ரீசெண்டாக ஒரு வருஷம் முன்னாடி இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்தார். பட்ஜெட் என்ன, இந்த நவீன் இதோட நிப்பாட்டுங்க நவீன், படம் பண்ணலாம். திரும்ப ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வந்து பட்ஜெட் பண்ணாதீங்க, ப்ரொடியூசர் சம்பாதிக்கிட்டோம் இனிமேல். ஸோ நெக்ஸ்ட்டு நவீன் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் கதை எடுத்துகிட்டு வந்து நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. இந்த கொலாபரேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிஜமாகவே நீங்கள் வந்து 2 பேருமே சேர்ந்து ஒரு திரைப்படம் பண்ணணும். அதை பார்க்கறதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். வி ரியலி லவ் டு see that. ஸோ மீண்டும் தேங்க்யூ வெரி மச். ஸோ அடுத்ததாக படத்தினுடைய கோ ப்ரொடியூசர், ஐ திங்க் ராஜு சார் வந்து நிறைய மேடைகளில் ஒரு டிரெக்டராக பேசியிருப்பார், ஒரு ப்ரொடியூசராக கூட பேசியிருப்பார். பட் இந்த மேடையில் வாட் ஐ ரியலி விஷஸ், ஒரு குருவாக எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா, இந்த ரைட் பிளேஸ், இந்த ரைட் டைம், கரெக்டாக அந்த படைப்பு போய் சேருது. இன்றைக்கி ஒரு ப்ரெஷ் ஷோ போடுறோன்னா எல்லாருமே அது நம்ம என்ன ஃபீல் பண்ணுமோ அதை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த தருணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் த கோ ப்ரொடியூசர் ராஜமுருகன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நவீனுடைய ஒரு படம் வந்து இந்த இடத்துக்கு வந்து அதில் ட்ரீம் வாரியர்ஸ் இணைந்து இருக்கிறது அப்படிங்கிறது, அவனே சொன்ன மாதிரி எப்போது ஜோக்கர் டைமில் என்ன மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டதோ அதே உணர்வு திரும்பவும் கிடச்சிருக்கு. அதனால் தேங்க்யூ வெரி மச். நவீனை என்கிட்ட சேர்த்து விட்டது வந்து பவா செல்லதுரை சார். அவர் வந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணார். நவீன் ஒரு பையன் இருக்கான், அவனை ஒரு முக்கியமான டைரக்டர்கிட்ட சேர்க்கறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணேன். அவன் உலக சினிமா பற்றி நிறைய பேசினதுனால ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த டைரக்டர் சேர்த்துக்க மாட்டேன்ட்டார். அதனால் அவன் கொஞ்சம் விரக்தியாக இருக்கான், நீங்கள் சேர்த்துக்குங்களேன் அப்படின்னாரு. இந்த ரிஜெக்ட் பீஸ் எல்லாம் என்கிட்டயே தள்ளுறது தான் உங்கள் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்துக்கல. இப்போ நான் வந்து அசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டேன் சார், இடம் இல்லையே அப்படின்னோன்னு, நீங்கள் வாங்க இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னாரு. தருமபுரி ஷூட்டிங் போகிறேன். ஆன் தி வே வாங்க, திருவண்ணாமலையில் வந்து லக்கேஜ் மாதிரி அவனை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படி சொன்னார். அப்படி வந்து ஆன் தி வேல வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தவன் தான் நவீன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவனோட பழக ஆரம்பித்த பிறகு எனக்கு அவனோட பழகின கொஞ்ச நாட்கள்லேயே எனக்கு தெரிஞ்சுது, நிச்சயமாக சந்தோஷ் சொன்ன மாதிரி இந்தியாவின் முக்கியமான இயக்குனர்கள்லாம் ஒருத்தனாக வருவான். நிச்சயமாக அப்படியான ஒரு சென்ஸ் உள்ளவன், தொடர்ந்து நிறைய படிக்கிறவன், நிறைய பயணம் செய்கிறவன், நிறைய படங்கள் பார்க்குறவன், நிறைய உழைக்கிறவன். அதனால் இப்போ வந்து மணி சார்ட்ட இருக்கான். இப்போது வந்துட்டு அப்படியான ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து அவனுக்கு தொடர்ந்து அவனுடைய உழைப்புக்கு அங்கீகாரமாக கிடைக்குது. அப்படி வந்து அவன் என்ன எழுதினாலும் கொண்டு வந்து கொடுப்பான். அப்படி இந்த கதை கந்தர்வனுடைய கதையை எழுதிட்டு வந்து கொடுத்த உடனேயே இது நிச்சயமாக நீ வந்து படம் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு 20 நிமிஷம்னாலும் இது பேசுகிற விஷயம் வந்து பெரிய ஃபிலாசபியை பேசுது. சொன்ன மாதிரி பசியை பற்றி பேசுது, ஒரு ஆண் பெண் உறவை பற்றி பேசுது, நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி பேசுது. ஸோ ஒரு மனிதனுடைய நிராசை பற்றி பேசுது. எல்லாம் முடிந்த பிறகு அவன் என்ன எடுத்துகிட்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபிலாசபியோடைய ஒரு வடிவத்தை பேசுது. ஸோ இவ்வளோ விஷயத்தை பேசுது. இது நிச்சயமாக நீ எடு அப்படின்னு சொன்னேன். அப்போ திலானி கரெக்டாக ப்ரொடியூசர் அவங்க வந்தாங்க. ஸோ அவங்களோட கோ ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. காம்ரேட் டாக்கீஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். என் கூட ஒரு பெரிய டீம் இருக்காங்க, சிந்தன் தோழர் உட்பட
ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்துகிட்ருக்கோம். சமீபத்தில் கூட வாச்சாத்தி பற்றி எடுத்த டாக்குமெண்ட்ரி வந்து இன்றைக்கி மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்குது. அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதில் முக்கியமாக இந்த லிட்டில் விங்ஸ் எடுத்தது வந்து உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப பெருமிதமாக உணர்கிறேன். இந்த படத்தை வந்து பார்த்துட்டு உடனடியாக இதை வந்து ட்ரீம் வாரியர்ஸில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரகாஷ் சாரும் பிரபு சாரும் சொன்னாங்க. எனக்கு வந்து பிரகாஷ் சார் வந்து ரொம்ப என்னோடய ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தர். அடிக்கடி வந்து நாங்கள் ஃபோனில் பேசிக்கும்போது திடீர்னு கூப்பிடுவார். ஒரு முருகவேலுடைய ஒரு கதை படித்தேங்க, இந்த கதை ஃபிலிம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நிறைய லிட்ரேச்சர்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் பிரகாஷ் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அமையிறது ரொம்ப அபூர்வம், உண்மையிலேயே அபூர்வம் இன்றைக்கி இந்திய சினிமா சூழலில். அப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து லிட்ரேச்சரை, லைஃப்பை கரெக்டான மிக்சிங்கில் சினிமாவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது வந்து பிரகாஷ் சார், பிரபு சார் 2 பேர்ட்டையும் இருக்கிற மிக முக்கியமான அம்சமாக பார்க்குறேன். அதனால் எப்போ இந்த படத்தை வந்து அவங்க எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்களோ அப்போவே நான் ரொம்ப முக்கியமாக வந்து நவீனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் வந்து அதில் பிகின் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரீம் வாரியர்ஸ் வந்து ஒரு தொட்ட படைப்பாளிகள் எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அப்படிப்பட்ட விஷயத்தை தான் ட்ரீம் வாரியர்ஸ் தொடர்ந்து பண்ணுவாங்க. அதனால் ஒரே நேரத்தில் இப்படியான ஒரு படைப்பை எடுத்துகிட்டு வந்ததுக்கும் நவீனுக்கு ஒரு முக்கியமான டோரை ஓப்பன் பண்ணதுக்கும் ட்ரீம் வாரியர்ஸ்க்கு தேங்க்யூ சார். ஸோ இப்படியான சூழலில் இந்த மாதிரி ஆனால் ஒரு இன்றைக்கி வந்து குளோபலைசேஷனுடைய ஒரு பெரிய ஸ்பேஸில் இன்றைக்கி உலகம் இருக்குது. இன்றைக்கி ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸு, திரைப்படம், ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னு என்ன வடிவத்தில் வந்தாலும் அது உலகம் முழுவதும் போவதற்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இன்றைக்கி உருவாயிருக்கு. அப்படி இந்த மாதிரியான புதிய சிந்தனைகள் இன்னும் நிறைய வரணும். சந்தோஷுடைய இசை ஒரு சூப்பரான மியூசிஷியன். நான் வந்து அவரை போய் ஸ்டுடியோவில் பார்த்தப்போ அவ்வளோ கிளாரிட்டியான மியூசிக். நிச்சயமாக சினிமாவில் உங்களுக்கு பெரிய இடம் உண்டு. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் ஒரு அபாரமான நடிப்பை கொடுத்துருந்தாங்க. கேமராமேனு ஃபிலோ வந்து அதுதான், அவர் வந்து ஒரு படைப்பை மட்டும்தான் பார்ப்பார், சின்னது பெருசு அப்படின்லாம் இல்லாமல் இன்றைக்கி இந்தியாவின் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகக்கூடிய படங்களை செய்து கொண்டிருக்கிறவர். இந்த மாதிரியான குறும்படங்களிலும் தன்னுடைய கவனத்தை செலுத்தி புதிய படைப்பாளிகளுக்கான ஒரு ஸ்பேஸாக அவருடைய ஆஃபீஸ் இருக்குது. அவரோட ஆஃபீஸ்க்கு போனால் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி இயங்கிகிட்ருக்கோம். எந்த ரூமில் எது நடக்குதுன்னே தெரியாது. திடீர்னு நான் போய் கதவை திறப்பேன், அங்கே வந்து கூலி ஷூட்டிங் போயிட்டுருக்கும், எடிட்டிங் போயிட்டுருக்கும். இன்னொரு கதவை திறந்தா விஜய்க்கு வந்து ஃபைனல் கட்டு பார்த்துட்ருப்பார். அந்த அதில் நமக்கும் ஓரமாக ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பான விஷயம். அது மாதிரி இந்த மாதிரியான படைப்பாளிகளுக்கு அவர்கிட்ட எப்போவுமே ஒரு இடம் உண்டு. ஃபிலோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார் யாருக்காவது ஃபோன் பண்ணி. அப்படியான ஒரு நல்ல மனசுக்காரர். ஸோ இப்படி ராம்ஜி, அவரை வந்து மெஹந்தி சர்க்கஸ்லேருந்து பார்க்குறேன். இப்படியான அழகான நல்ல படைப்பாளிகளுக்கும் நடிகர்களுக்கும் எப்போதும் ஒரு மேடையாக இந்த ட்ரீம் வாரியர்ஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். பத்திரிகையாளர் அத்தனை பேருக்கும் நன்றி. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக தான் நான் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸை பார்க்குறேன். அது வந்து ஒரு பெரிய சினிமா, அதாவது சில்வர் ஸ்க்ரீனில் வரது மட்டும் அப்படிங்கிறது இல்லாமல் இன்றைக்கி யூடியூப் தளத்தில் வரும்போது கூட ஐ திங்க் நிறைய பேருக்கு இந்த லிட்டில் விங்ஸ் மூலமாக பல கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லை, ஐ திங்க் நீங்கள் வந்து நிறைய ஹோப்பும் வந்து இன்ஸ்டில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வந்து ஒவ்வொருத்தங்களும் உங்களை பற்றி சொன்னாங்க. பட் ஐ ரியலி வாண்டட் டு ஆஸ்க் யூ, இப்போ வந்து 27th வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸில் இந்த குறும்படம் வெளியாகுது அப்படின்னா நீங்கள் இந்த குறும்படம் பார்த்து வியந்த விஷயம், உங்களுக்கு இது பிடித்ததுக்கான காரணம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எஸ் ஆர் பிரபு சார், ஓவர் டு யூ. எல்லாருக்கும் வணக்கம். குறும்படம் கூப்பிட்டு இவ்வளோ நேரம் பேசுகிறாங்களேன்னு எல்லோரும் டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஷார்ட் ஃபிலிம் பொறுத்தளவுக்கு ஐ மீன் இந்த கதையில் வந்து பர்சனலாக என்னென்னா, நானும் பிரகாஷ், நீங்கள் ஊரில் எந்த ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, மாடு வளர்க்குறது ஒரு வாழ்வின் ஒரு அங்கமாகவே இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது, நானும் பிரகாஷும் ஒரு 7 கிலோமீட்டர் நடந்து போய் சாவல் விற்றுட்டு வந்த ஞாபகம் எல்லாமே இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்டு இன்னைக்கு இது ஒரு இந்த சின்ன கான்செப்ட்ஸ் என்னென்னா, இப்போ எல்லாருடைய லைஃப்லேயும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒரு இன்னைக்கு பிரியாணியில் ஒரு பீஸ் மிஸ் ஆகிருக்குங்கிறதுக்காக எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நம்ம நிறையா இடங்களில் கேட்டிருக்கோம் இருக்குது. அந்த மாதிரி சாப்பாட்டில் வந்து
நமக்கு வந்து நான்வெஜ் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதில் வந்து இந்த இந்த கதை சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சிலருக்கு சாதாரண விஷயமா தெரியலாம். பட் அது பின்னாடி இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்கள் வந்து லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு தருணங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. நாங்கள் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸில் ஏன் இதை வந்து பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி இண்டஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக நிறைய மாறி இருக்குது. இப்போது மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே உள்ளங்கைக்கு வந்துருச்சு. ஃபார்மேட்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம் ஃபார்மேட்ஸ் இன்றைக்கி பெரிய அளவில் சினிமாவை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் லைக் நாங்கள் ஒரு புது கலைஞர்கள் வர்றப்போ அவங்களுடைய ஆரம்பம் வந்து இந்த மாதிரியான ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலமாகவோ இல்லை ஒரு மியூசிக் ஆல்பம்ஸ் மூலமாகவோ அவங்க ஆரம்பிக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறப்போ அது அவங்களுக்கும் சேர்த்து இது ஒரு பெரிய ஹெல்ப் ஆகுது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ரெவன்யூ ஃபார்மேட்டை நம்ம பார்க்குறத விட புது டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு தளமாக நம்ம இதை பார்க்குறோம். அந்த வகையில் இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸில் வந்து நாங்கள் இண்டிபெண்டன்ட் மியூசிக் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த லிட்டில் விங்ஸ் மூலமாக ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு தொடக்கம். இன்னும் பல நல்ல டேலண்ட்ஸ் அது மூலமாக ஒரு நல்ல படைப்புகளில் வந்து அறிமுகப்படுத்துவோம்னு நான் நம்புகிறேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவை. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக இதனுடைய தயாரிப்பாளர்கள், பெரிய பட்ஜெட் தயாரிப்பாளர்கள், அண்டு இதை கொண்டு வந்து கொடுத்த திரு ராஜமுருகன் அவர்களுக்கும் இதை கன்யூஸாக கொண்டு வந்து இது என்ன மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி இதில் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் குஹன், கிருஷ்ணா அண்டு எவ்ரிபடி எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐ ஹோப் நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணுவீங்க. இது மூலமாக இன்னும் பல டேலண்ட்ஸுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சி அது மூலமாக நல்ல புது டேலண்ட்டும் படைப்புகளும் வரணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.